சங்கீதா மேம், மாஸ்டர் டீச்சர் வேதாந்து. கைஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போறது டாப்பர்ஸ் எப்படி என்சிஆர்டி படிக்கிறாங்க. உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்லட்டுமா? ஒரு சீக்ரெட் இது. அவங்க யாருக்குமே சொல்ல மாட்டாங்க சில விஷயங்கள்லாம். நான் உங்களுக்கு சொல்றேன் அது. ஏன்னா நான் நிறைய டாப்பர்ஸ் ட்ரை பண்ணேன். சில விஷயங்கள் அவங்க கொஞ்சம் புதுசா பண்ணுவாங்க. கொஞ்சம் அவங்க தான் கண்டுபிடிப்பாங்க அந்த டாப்பர் சீக்ரெட்ஸ் இதெல்லாம். ஸோ நார்மலா படிக்கிறவங்களுக்கு டாப்பர்ஸ்க்கு கொஞ்சம் டிஃபரன்ஸ் இருக்கும். எல்லாமே சேம் புக்ல இருக்கிறதே. ஆனா சில ஐடென்டிஃபை பண்ணுவாங்க. அது சீக்ரெட்டா வைப்பாங்க. தட்ஸ் மேக் them டாப்பர்ஸ். நான் இப்போ உங்களுக்கு அந்த சீக்ரெட்ஸ் ரிவீல் பண்ண போறேன். See, you will be feeling very very excited. ஆனா இந்த வீடியோ லாஸ்ட் வரைக்கும் பாருங்க. Half knowledge is always dangerous. So guys, let's start with how the toppers will read NCERT. நம்மளும் டாப்பர் ஆகணும். ஏன்னா கண்டிப்பா. சோ எல்லாமே சீக்ரெட் இல்ல. உங்க சங்கீதமா எல்லாமே ரிவீல் பண்ண போகுது. ஓகே, சோ கைஸ் ஆரம்பிக்கலாமா? How the toppers are going to read NCERT. Let's see. So one thing, நிறைய பேர் நோட்ஸ் எழுதவே மாட்டாங்க. ஏன்னா நோட்ஸ் எதுக்கு மேம்? வேஸ்ட், பேப்பர் வேஸ்ட்னு சொல்லுவாங்க. எனக்கு இன்னும் இருக்காங்க நிறைய ஸ்டூடெண்ட்ஸ், மேம் ஒரு ட்ரீ கட் பண்ணாதான் பேப்பர் வரும், we are saving trees ன்னு சொல்லுவாங்க தெரியுமா? சோ அந்த மாதிரி நிறைய பேர் நோட்ஸ் எழுதுக்கு ரொம்ப லேசியா இருப்பாங்க. ஆல்ரெடி என்சிஆர்டி புக்ல இருக்கு, நான் ஏன் திருப்பி நோட்ஸா எடுக்கணும்? அது ஸோ வேஸ்ட், டைம் வேஸ்ட், எனர்ஜி வேஸ்ட், இதெல்லாம் வேஸ்ட்ன்னு நினைக்கிறாங்க. அதுவும் இல்ல, டாப்பர்ஸ் கண்டிப்பா நோட்ஸ் எழுதுவாங்க. அதுவும் என்னன்னா ஒரு என்சிஆர்டில உங்களுக்கு பேராகிராஃபா இருக்கும். அது பார்க்கும்போது கொஞ்சம் ஏன்னா படிக்க தோணாது உங்களுக்கு. ஸோ அதனால அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ரொம்ப ட்ரிக்கியா அது பாயிண்டா நோட்ஸ் எழுதுவாங்க. பக்கத்துல ஒரு டயக்ராம்ஸ், ஏன்னா சில கண்டென்ட்டுக்கு டயக்ராம்ஸ் இருக்காது நம்மளுக்கு என்சிஆர்டில. எல்லா டயக்ராம்ஸ் இருக்காது. அது கூட டயக்ராம்ஸ் போட்டுட்டு அதுக்கு நீட்டா லேபிள் பண்ணி அவுட் ஆஃப் என்சிஆர்டி என்ன, எந்த எக்ஸ்டென்ட் வரைக்கும் போகணும்னு சொல்லி அவங்க நீட்டா ஒரு நோட்ஸ்ல பாயிண்டா முதல்ல இருந்தே எழுதி வச்சுப்பாங்க. இப்ப உங்களுக்கு இன்னும் 8 months இருக்குனால திஸ் இஸ் த டைம். இஃப் யூ ஆர் நாட் கோயிங் டு ரைட் த நோட்ஸ், தென் நீங்க கண்டிப்பா சில பாயிண்ட்ஸ் எல்லாம் லூஸ் ஆயிடுவீங்க. ஆனா உங்களை படிக்கிற அந்த மோட்டிவேஷன் அதெல்லாம் நோட்ஸ் பார்த்தா வரும். ஏன்னா நீங்க கஷ்டப்பட்டு எழுதிட்டீங்கல்ல. யூ நோ ஒன் திங், சயின்டிபிக்கல்லி ரைட்டிங் இஸ் ஈக்குவல் டு ரீடிங் 10 times. ஸோ அதனால கண்டிப்பா உங்க என்சிஆர்டிக்காக ஒரு தனியா நோட்ஸ் கண்டிப்பா வேணும். அது பயாலஜிக்கு கண்டிப்பா நோட்ஸ் தேவை. அதுவும் பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி எல்லாத்துக்குமே தனித்தனியா நோட்ஸ் வச்சுக்கோங்க. நிறைய பேர் ஒரு ரஃப் நோட்ஸ் மாதிரி மெயின்டைன் பண்ணுவாங்க, என்னன்னு தெரியாது. எல்லாத்துக்குமே அந்த ஒரு நோட்ஸ் தான். பாட்னிக்கு அதே, ஜுவாலஜிக்கு அதே, பிசிக்ஸ்க்கு அதே, கெமிஸ்ட்ரிக்கு அதே, எல்லாத்துக்குமே அந்த சிங்கிள் நோட்ஸ். அது ரஃப் புக்கா இல்லைன்னா கிளாஸ் புக்கானே புரியாது. ஸோ டோன்ட் டூ சச் திங்ஸ். கீப் எ செப்பரேட் கிளீன் அண்ட் நீட் நோட் புக் அண்ட் ப்ளீஸ் அண்டர்லைன் அண்ட் ரீட் நைட்ஸ்லி. இப்பயே டாக்டர் மாதிரி எழுதாதீங்க, அதுக்கப்புறம் இருக்கு உங்களுக்கு டாக்டர் மாதிரி எழுதுறதுக்கு டைம் இருக்கு. அதனால கொஞ்சம் நீட்டா கிளியரா எழுதிக்கோங்க. இதை பார்க்கும்போது உங்களுக்கு படிக்கணும்னு தோணும். சரி, ரைட். அண்ட் ஒன் மோர் வெரி இம்பார்ட்டன்ட் திங், ரிமெம்பர் போட்டோகிராஃபிக் மெமரி இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் நீட் பயாலஜி. நீட் பயாலஜி அதுக்கப்புறம் கெமிஸ்ட்ரி. நீங்க கண்ணை மூடி பார்த்தா அந்த டயக்ராம்ல என்னெல்லாம் லேபிளிங்ஸ் இருக்கு, ஆனா உங்களுக்கு கண்ணு முன்னாடி அப்படியே வரும் அந்த ஃப்ரேஸ் என்ன. அந்த மாதிரி போட்டோகிராஃபிக் மெமரி டெவலப் பண்ணிக்கோங்க. அந்த மாதிரி உங்களுக்கு போட்டோகிராஃபிக் மெமரி தேவைன்னா ரிப்பிட்டேஷன் இஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அண்ட் கைஸ், நெக்ஸ்ட் திங், so the savior of NEET, always the hero of NEET is biology. So biology na 90 questions. So 90 questions, 360 marks, nearly 50% of the marks, scoring marks உங்க கையிலேயே இருக்கு. அது என்சிஆர்டில இருக்கு. அந்த என்சிஆர்டி எப்படி படிக்கணும்? நிறைய பேர் என்னன்னா இந்த டிராப்பர்ஸ், பர்டிகுலர்லி ரிப்பீட்டர்ஸ், டிராப்பர்ஸ் ஸோ எதுவும் ட்ரைனிங் இல்லாம ஒரு கோச்சிங்ல சேர்க்காம அவங்க தனியா என்சிஆர்டி மட்டுமே படிச்சுட்டே இருப்பாங்க. டு யூ திங்க் என்சிஆர்டி அந்த மாதிரி படிச்சுட்டே இருந்தா அவங்கனால ஸ்கோர் பண்ண முடியுமா? அவங்க சொல்லிட்டே இருப்பாங்க, நான் டெய்லி என்சிஆர்டி படிப்பேன். ஆனா கரெக்டா படிக்கிறீங்களா இல்லையா அது பாத்துக்கோங்க. ஸோ ஆல்வேஸ் ரிமெம்பர், யார் எது சொன்னாலும் the savior of NEET is biology. ஸோ பயாலஜிக்கு நீங்க கிளியரா பாத்துட்டீங்கன்னா, ஸோ பிஃபோர் ரீடிங் என்சிஆர்டி லிசன் டு த கிளாஸ். ஃபர்ஸ்டே நீங்க என்சிஆர்டி படிக்காதீங்க, முதல்ல ஒரு ஃபுல் லெக்சர் கேளுங்க. அந்த ஃபுல் லெக்சர் கேட்டுட்டீங்கன்னா உங்களுக்கு புரியும். அதுக்கப்புறம் நீங்க என்சிஆர்டி படிங்க. டூ திஸ் திங் சீரியஸ்லி, யூ வில் இம்ப்ரூவ் யுவர் என்சிஆர்டி ரீடிங் அண்ட் அண்டர்ஸ்டாண்டிங் அண்ட் எம்பசைசிங் எக்ஸாம்பிளரி. எல்லாமே உங்க கையில இருக்கும். ஆனா ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பே நீங்க தப்பு பண்ணக்கூடாது. இப்போ ஃபர்ஸ்ட் இயருக்கு வந்தவங்க, செகண்ட் இயர், ஃபர்ஸ்ட் இயர்ல இருந்து செகண்ட் இயருக்கு வந்தவங்க, உங்களுக்கு புது டாபிக்ஸ் அதெல்லாம் சொல்லுவாங்கல்ல, ஃபர்ஸ்ட் லிசன் டு த கிளாஸ், வாட் த லெக்சர் இஸ் டெல்லிங். பிகாஸ் லெக்சரர் ஒரு 10-15 இயர்ஸ் அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் அந்த போர்டு மேல வைப்பாங்க. See, experience will always have an extra shot.
ஸோ நம்மளுக்கு தெரியாத நிறைய விஷயங்கள் லெக்சரர் சொல்லுவாங்க. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இன்டராக்டிவா சொல்லும் போது இவ்வளவுதானா இந்த சப்ஜெக்ட், ரொம்ப ஈஸியே. ஸோ டோன்ட் ஸ்டார்ட் ரீடிங் என்சிஆர்டி பிளைண்ட்லி வித்தவுட் லிசனிங் டு த கிளாஸ். அது எந்த கிளாஸா இருக்கலாம், ஆஃப்லைன் கிளாஸ், லைவ் கிளாஸ், பெய்டு கிளாஸ், வாட் எவர் இட் மே பி. ஃபர்ஸ்ட் லிசன் டு த கிளாஸ், வாட் டீச்சர் இஸ் டெல்லிங். எப்படி உங்களுக்கு அந்த சப்ஜெக்ட் அவங்க இன்ட்ரடியூஸ் பண்றாங்க. ஏன்னா முதல்ல டீச்சிங் இல்லாம நீங்க டைரக்டா என்சிஆர்டி படிக்கும் போது உங்களுக்கு தலைவலி வரும், என்னடா இதுன்னு. முதல்ல டீச்சர் இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டு அப்புறம் நீங்க படிங்க, அப்ப உங்களுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் இன்னொரு வெரி வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். சி கைஸ், நிறைய பேர் என்னன்னா அண்டர்லைன் இந்த ஹைலைட் அதெல்லாம் பண்ணுவாங்க. டோன்ட் மேக் மெஸ். உங்க புக் ரொம்ப மெஸ் பண்ணாதீங்க. சில பேர் புக்ஸ் எல்லாம் பார்த்தா என்னமோ ஒரு கலரா, என்னமோ ஒரு கலர் பிளைண்ட்னஸ் மாதிரி இருக்கும். ஸோ டோன்ட் டூ சச் திங்ஸ். ஃபர்ஸ்ட் ரீடிங்ல நீங்க தயவு செய்து இந்த அண்டர்லைன் எல்லாம் பண்ணாதீங்கம்மா. செகண்ட் ரீடிங்லயும் அண்டர்லைன் பண்ணாதீங்க. செகண்ட் ரீடிங்க்கு அப்புறம் நீங்க PYQs பண்ணணும். ஸோ டோன்ட் டூ அண்டர்லைன் இன் யோர் ஃபர்ஸ்ட் ரீடிங். டோன்ட் இமீடியட்லி ஓபன் யுவர் PYQs in the first reading. ஃபர்ஸ்ட் ரீடிங்ல நீங்க பண்ணக்கூடாத ஒரு 2 விஷயம் என்னன்னா, PYQs பண்ணக்கூடாது. உடனே நிறைய பேர் என்னன்னா ஃபர்ஸ்ட் ரீடிங் படிச்ச உடனே PYQs போவாங்க. PYQsல எங்கேயோ 15 இயர்ஸ்க்கு முன்னாடி சில ட்ரிக்கியா ட்விஸ்டா இருக்கும். அரே நான் படிச்ச எனக்கு புரியலையேன்னு நினைப்பாங்க. அதனால அந்த சாப்டரே தள்ளி விட்டுவாங்க. ஸோ ஜெனடிக்ஸ் இதெல்லாம் அதனால தான் நிறைய பேருக்கு வந்து அது ஒரு கஷ்டமான ஒரு டாபிக். ஸோ டோன்ட் டூ சச் திங்ஸ். In the first reading, please don't underline, please don't do the PYQs. After second reading, you try to open the PYQs and practice the PYQs. அப்பதான் உங்களுக்கு புரியும் ஈஸியா. ஏன்னா செகண்ட் ரீடிங்ல இன்னும் கொஞ்சம் டீடைலிங், ஒரு சாப்டர் இன்னொரு சாப்டர் கனெக்ட் பண்றது அதெல்லாம் உங்களுக்கு புரியும். அதனால in second reading only you do such things. And next, in third reading, so when you are going for third reading, so underlining எப்ப பண்ணணும், தேர்ட் ரீடிங்ல தான் அண்டர்லைன் பண்ணணும். ஃபர்ஸ்ட் 2 ரீடிங்ஸ்ல நீங்க அண்டர்லைன் பண்ணாதீங்க. டோன்ட் ஹைலைட், டோன்ட் டூ எனி திங்ஸ். ஸோ மட்டும் என்ன பண்ணணும்னா, ஏதாவது எக்ஸ்ட்ரா பாயிண்ட் இருந்தா அந்த என்சிஆர்டில நீங்க பாத்துட்டீங்கன்னா, சி ஃபார் எக்ஸாம்பிள் லெட் மீ ஷோ யூ. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க எந்த என்சிஆர்டி புக் எடுத்தாலும் உங்களுக்கு நிறைய ஸ்பேஸ் இருக்கும் பாருங்க. ஸ்பேஸ் இருக்கும்ல, இந்த ஸ்பேஸ்ல ஏதாவது அவுட் ஆஃப் என்சிஆர்டி மேம் ஏதாவது ஸ்பெசிபிக்கலா சொன்னாங்கன்னா அதை எழுதி வச்சுக்கோங்க. உங்க என்சிஆர்டி புக் பர் டே நீங்க 10 to 20 டைம்ஸ் ஓபன் பண்ணுவாங்க. ஸோ அதனால கிளாஸ் நோட்ஸ் விட நிறைய வாட்டி நீங்க என்சிஆர்டி புக்கே ஓபன் பண்ணுவாங்களா இல்லையா? அதனால அங்க இருக்கிற ஃப்ரீ ஸ்பேஸ் எல்லாம் யூஸ் பண்ணிக்கோங்க. see how much free space is there. இந்த ஸ்பேஸ் எல்லாம் நீங்க இங்க எல்லாம் எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் அவுட் ஆஃப் என்சிஆர்டி இதெல்லாம் எழுதி வச்சுக்கோங்க. இந்த லெவலப் இருக்குல்ல, லெவலப் எல்லாம் இங்கே எழுதி வச்சுக்கோங்க. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுக்கப்புறம் so write extra points in the spaces. okay, do it. இது ஒரு வெரி இம்பார்ட்டன்ட் டாப்பர் ஸ்டிப் தெரியுமா? ஏன்னா அவங்க ரிப்பிட்டேட்டிவா நீங்க நோட்ஸ் எடுக்க மாட்டீங்க, ஆனா என்சிஆர்டி எடுப்பீங்க. அதனால இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ், எக்ஸாம்பிள்ஸ் ரொம்ப ஷார்ட்டா எழுதி வச்சுக்கோங்க. அதுவும் நீட்டா எழுதிக்கோங்க. அதுக்கப்புறம் நியூ அப்டேட்டட் என்சிஆர்டி. கைஸ் ப்ளீஸ் மேக் ஷூர் தட் யூ ஹாவ் த நியூ அப்டேட்டட் என்சிஆர்டி. சில மைன்யூட் சேஞ்சஸ் எல்லாம் நிறையவே வந்துச்சு. அதனால ப்ளீஸ் யூஸ் த நியூ அப்டேட்டட் என்சிஆர்டி ஃபார் ஆல் த சாப்டர்ஸ். ஏதாவது வந்து நியூ என்சிஆர்டில இல்லாதது மட்டும் தான் நீங்க ஓல்ட் என்சிஆர்டில படிக்கணும். வேறதெல்லாம் வந்து நீங்க நியூ என்சிஆர்டில தான் படிக்கணும். அதோட PDF உங்களுக்கு கூகுள்லயே இருக்கு. நீங்க கூகுள்ல சும்மா அந்த பேர் டைப் பண்ணாவே உங்களுக்கு அந்த அப்டேட்டட் என்சிஆர்டி வரும். அது நீங்க நடுவுல அந்த அப்டேட்டட் என்சிஆர்டியா இல்லைன்னா பாக்குறதுக்கு ரேஷனலைஸ்டு 2025 to 2026 இருக்கும். அந்த பேஜ்க்கு கீழே போனீங்கன்னா பேஜ் டவுன்ல அண்டர் த பேஜ் யூ வில் பி ஹேவிங் ரேஷனலைஸ்டு 25 to 26. அது இருந்தா அது அப்டேட்டட் என்சிஆர்டி. இதுதான் பெரிய ஹிண்ட். அதுக்கப்புறம் சி கைஸ், ஓன்லி என்சிஆர்டி இஸ் எனஃப். என்சிஆர்டி மட்டுமே போதுமா? அவுட் ஆஃப் என்சிஆர்டி சில டாபிக்ஸ் இருக்கு. அந்த டாபிக்ஸ்க்காக நோட்ஸ் நாங்க கண்டிப்பா உங்களுக்கு கொடுக்க போறோம். சரி, மால்வேசி, பிராசிகேசி, அதுக்கப்புறம் இந்த போஏசி, ஆஸ்ட்ரேசி, புரோட்டீன் பயோசிந்தசிஸ், இதுக்காக இன்டர்நேஷனல் யூனியன் ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் நேச்சர், IUCN, ரெட் டேட்டா புக்கு, இதுக்காக நோட்ஸ் எல்லாம் கண்டிப்பா உங்களுக்கு தரும் இந்த அப்கமிங் கிளாஸஸ்ல. ஸோ கைஸ், ஸோ நாட் அலோன் NCERT is enough. Some added topics out of NCERT, some old NCERT, some there is a fusion of all these things is biology. And next, see, depth always matters. நீங்க NCERT படிக்கிறீங்கன்னா அதோட டெப்த் ரொம்பவே மேட்டர். ஏன்னா see for example, நீங்க ஒரு சாப்டர் படிக்கிறீங்க, நான் முன்னாடியே சொன்னேன். இப்போ போட்டோசிந்தசிஸ் எடுத்தீங்க, போட்டோசிந்தசிஸ் ரெஸ்பிரேஷன் கனெக்டடா படிக்கணும், இல்லைன்னா கஷ்டம்.
இப்ப கெமிக்கல் கோஆர்டினேஷன் அண்ட் இன்டிகிரேஷன் பயோமாலிக்யூல்ஸ் கனெக்டடா படிக்கிறோம். பயோமாலிக்யூல்ஸ் மாலிகுலர் பேசிஸ் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ். ஸோ இது வந்து ஏதோ ஒரு கனெக்டிங் பாயிண்ட் இருக்கும். இப்போ செகண்டரி மெட்டபாலைட்ஸ் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் சொல்றேன், இந்த செகண்டரி மெட்டபாலைட்ஸ் பிளான்ட்ஸ்க்கு யூஸ் ஆகாது, ஆனா நம்மளுக்கு வந்து அது யூஸ் ஆகும். இந்த செகண்டரி மெட்டபாலைட்ஸ் தான் ட்ரக் அபியூஸ். ட்ரக் அபியூஸ்ல நம்ம படிக்க போற எல்லா ட்ரக்ஸும் செகண்டரி மெட்டபாலைட்ஸ் கிட்ட தான் வரும். இந்த மாதிரி கனெக்ட் பண்ணி ஒரு பாயிண்ட் கொடுத்தா, இப்ப தத்தூரா பிளான்ட் இருக்கு, தட் பிலாங்ஸ் டு சொலனேசி. அந்த தத்தூரா பிளான்ட்ல இருந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ண ட்ரக் தானே நம்ம ஹாலுசினோஜன்ஸா யூஸ் பண்றோம். இன்னொரு கனெக்டிங் பாயிண்ட் சொல்றேன். இப்ப கிளாவிசெப்ஸ் சொல்லி நீங்க ஃபங்கைல படிச்சிட்டீங்க. அது வந்து ட்ரக் அபியூஸ்ல கேன் யூ டெல் எனி ஃபங்கை which will be used as a drug? கிளாவிசெப்ஸ். கிளாவிசெப்ஸ்ல இருந்து LSD வரும், லைசர்ஜெனிக் ட்ரக். சோ இந்த மாதிரி கனெக்ட் பண்ணி, இதுதான் டெப்த் மேட்டர்ஸ் சொல்லுவாங்க. சும்மா லைன்ஸ் படிச்சுட்டு அது ஞாபகம் வைக்கிறது இல்ல. டெப்த் ஆல்வேஸ் மேட்டர்ஸ். See, one next very important thing is, so every point is very important. So இதெல்லாம் வந்து டாப்பர்ஸ் சொல்ல மாட்டாங்க. See one thing, guys, இதெல்லாம் நீங்க பார்க்கும்போது படிக்கும்போது என்னன்னா உங்களுக்கு ரொம்பவே ஈஸியா இருக்கும். Yeah, right. Repeat. See, do one thing. So NCERT எவ்வளோ வாட்டி படிக்கணும்? 5 வாட்டி போதுமா? 10 வாட்டி போதுமா? இல்ல. NCERT nearly you have to read it for the whole year. So 20, more than 20 times படிச்சாதான் உங்களுக்கு அந்த போட்டோகிராஃபிக் மெமரி, அதுக்கப்புறம் அதோட டாபிக்ஸ் எல்லாம் உங்களுக்கு மெமரைஸ் ஆகும். நியர்லி மோர் தேன் 20 டைம்ஸ் ரிப்பிட்டேட்டிவா படிச்சுட்டே இருக்கணும். ஸோ இப்போ வந்து ரீகால் கிடையாது, புதுசா வந்த வேர்டு ஆக்டிவ் ரீகால். நீங்க உங்களுக்கு இப்போ ஃபங்கைன்னு பார்த்துட்டீங்க. ஃபங்கைன்னு பார்க்கும்போது ஆஸ்கோமைசிட்டிஸ் பார்க்கும்போது அதோட ஃபீச்சர்ஸ் ஞாபகம் வரணும். அதுக்கப்புறம் அதோட எக்ஸாம்பிள்ஸ், நீங்க அந்த நேம் பார்த்த உடனே அதுக்கேற்ற மாதிரி எல்லா கேரக்டரைசேஷன் எக்ஸாம்பிள்ஸ் எல்லாமே உங்க மைண்ட்ல சுத்தணும். அதுதான் ஆக்டிவ் ரீகால். ப்ளீஸ் மெயின்டைன் தட் ஆக்டிவ் ரீகால் ஃபார் த நீட் 2026 நீட் ப்ரிப்பரேஷனுக்காக. அந்த ஆக்டிவ் ரீகால் கண்டிப்பா மெயின்டைன் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஸோ கைஸ், டோன்ட் ஸ்கிப் த டயக்ராம்ஸ். நீங்க பாருங்க, ரிடக்ஷன் பயாலஜி யாராவது எக்ஸ்பெக்ட் பண்ணாங்களா? அது ஸ்டார்டிங்ல இருந்து சயின்டிஸ்ட்ல இருந்து வந்துச்சு. ஸோ டயக்ராம்ல இருக்கிற லேபிளிங், இப்போ வந்து புதுசா ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கான்காபே எடுத்தா அதுல இருக்கிறது வந்து இயர்ஸ்ன்னு சொன்னாங்க. இந்த மாதிரி அந்த டயக்ராம் ரொம்ப நீட் 2024ல அந்த கான்காப் கொடுத்துட்டு அந்த ஹெய்ரி திங் என்னன்னு கேட்டாங்க. அது டயக்ராம்ல இருக்கிற டிஸ்கிரிப்ஷன். டயக்ராம்ல சில கண்டென்ட் இருக்கும், அது வந்து கண்டென்ட்ல இருக்காது. இந்த லேபிளிங் அதெல்லாம் நீங்க கிளியரா பாருங்க, ரொம்ப ப்ரிசைஸா இருக்கும். அதெல்லாம் கூட கொடுப்பாங்க. நிறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னா இது அவுட் ஆஃப் என்சிஆர்டின்னு சொல்லுவாங்க, ஆனா பார்த்தா டயக்ராம்ல இருக்கும். ஸோ டயக்ராம்ஸ் ஆர் வெரி 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 இம்பார்ட்டன்ட், இன்க்ளூடிங் வித் த லேபிளிங். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பயோடெக்னாலஜி பிரின்சிபல்ஸ் அண்ட் ப்ராசஸ் பாருங்க, அதுல வந்து ஸ்பூலிங் இருக்கும். கண்டென்ட்ல நீங்க எங்கேயாவது பார்த்தா ஸ்பூலிங் இருக்குமா? இருக்காது. அந்த வேர்டு வந்து டயக்ராம் லேபிளிங்ல மட்டும்தான் கொடுப்பாங்க. அதனாலதான் டயக்ராம் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். And next, see guys, understand every word and every line. Don't read, don't by heart, don't just remember. Understand and connect with other chapters. நான் எப்பவுமே சொல்றேன், பயாலஜி வந்து நீங்க ரியல் லைஃப், மூவிஸ், அதுக்கப்புறம் எல்லா விதமா கனெக்ட் பண்ணிக்கலாம். பிகாஸ் அல்டிமேட்லி இட் இஸ் த நேச்சர், இட் இஸ் த லைஃப். And next and foremost, so intros are very very important, that we came to understand from NEET 2025 paper. Remember, every intro எதுமே விடாம படிங்க. எல்லாமே everything about NCERT is very very important. If you take one chapter, for example, நீங்க ஒரு சாப்டர் எடுத்துட்டீங்க, அந்த சாப்டர்ல இப்ப ஸ்டார்டிங் உங்களுக்கு ஒரு சயின்டிஸ்ட் கொடுப்பாங்க. அந்த சயின்டிஸ்ட் பத்தி படிக்கணும், நீங்க கண்டிப்பா படிக்கணும். இந்த ப்ரீஃபேஸ் அதெல்லாம் இல்லை. எவ்ரிதிங் அபவுட் NCERTனா, சி ஸ்டார்டிங் இப்ப ரீப்ரொடக்ஷன் சாப்டர் இருக்கு. இங்க ஸ்டார்டிங்ல இப்ப பாருங்க பஞ்சனன் மகேஸ்வரி, இவங்க பத்தி நீட்டா படிங்க. ஏன்னா அவங்க எப்ப பிறந்தாங்க அதெல்லாம் வேணாம். அவங்களுக்கு இருக்கிற பேசிக் டிகிரி என்ன, அவங்க ஏதாவது புக் எழுதுனாங்களா, அவங்களுக்கு ஏதாவது அவார்டு கொடுத்துட்டாங்களா, சி தே கண்ட்ரிபியூட்டட் டு எனி சயின்ஸ். அவங்க வந்து லேண்ட் டு லேப்னு சொல்லுவாங்க, அது வந்து லேப் டு லேண்ட் MS சுவாமிநாதன். இந்த மாதிரி இம்பார்ட்டன்ட் கீவேர்ட்ஸ் இருக்கும்ல, இதெல்லாம் படிக்கணும். டார்வின் ஆஃப் 20th century, ஏர்ன்ஸ்ட் மேயர், இதெல்லாம் வந்து இங்க ஸ்டார்டிங் சயின்டிஸ்ட் கிட்ட இருக்கும். 10 யூனிட்ஸ்க்கு 10 சயின்டிஸ்ட் இருக்கு, அது கொஞ்சம் நீட்டா படிங்க.
அதுல என்னெல்லாம் படிக்கணும்னு சொல்லி நான் கிளாஸ் சொல்லும் போது சொல்றேன் உங்களுக்கு. See next, so answer to the questions in the content. நீங்க கண்டென்ட்லயே உங்களுக்கு சில கொஸ்டின் மார்க் போட்டுட்டு கொடுத்திருப்பாங்க, அதுக்கு ஆன்சர் பண்றதுக்கு ட்ரை பண்ணுங்க. சோ ஏன்னா அதுல இருந்தே கொஸ்டின்ஸ் வரலாம் நிறைய. இன்னொரு வெரி இம்பார்ட்டன்ட் திங் வந்து பிராக்டிஸ் எக்ஸசைசஸ் ஃப்ரம் என்சிஆர்டி. என்சிஆர்டி இப்போ வந்து இது சிபிஎஸ்இ புக்கா யூஸ் பண்ணுவாங்க இல்ல, அதுக்கு எல்லா சாப்டருக்கு பின்னாடி கொஸ்டின்ஸ் இருக்கும். அந்த கொஸ்டின்ஸும் பார்த்துக்கோங்க. கண்டிப்பா அந்த கொஸ்டின்ஸ் ஆன்சர் பண்றதுக்கு ட்ரை பண்ணுங்க. ஸோ கைஸ் நெக்ஸ்ட், ஸோ இந்த கீவேர்ட்ஸ் கண்டிப்பா பார்த்துக்கோங்க. டியூ டு ஆர் பிகாஸ், இதுல வந்து உங்களுக்கு அசர்ஷன் ரீசனிங் கொஸ்டின்ஸ் வரதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. டியூ டு பிகாஸ் இந்த கீவேர்ட்ஸ் எல்லா சாப்டர்ஸ்ல உங்களுக்கு இருக்கும். அதுக்கப்புறம் நாட், எவ்ரி ஆர் ஆல்வேஸ், இது வந்து ஸ்டேட்மெண்ட் 1 ஸ்டேட்மெண்ட் 2 ட்ரூ ஆர் ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட்ஸ் இருக்கும்ல, அதுல கேட்கறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. அதனால நாட், எவ்ரி ஆர் ஆல்வேஸ். And next and very important thing, so point the PYQs in the NCERT. எங்கிருந்து எந்த கான்செப்ட்ல இருந்து நிறைய PYQs வந்துச்சுன்னு சொல்லி நீங்க மார்க் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த இயர் மட்டும் மார்க் பண்ணிக்கோங்க போதும். இப்போ 25ல கொடுத்துருக்காங்க, 24ல இந்த பாயிண்ட்ல இருந்து ஒரு PYQ வந்துச்சு. நீங்க PYQs பண்ணும்போது NCERT பக்கத்துல வச்சுட்டு இந்த பாயிண்ட் இந்த இயர்ல அப்படியே ஃப்ரேஸா கொடுத்துருக்காங்க சொல்லி கொஞ்சம் தெளிவா நீங்க இப்பயே நீங்க பண்ணும்போதே அது வந்து தனியா ஒரு வேலை மாதிரி பண்ணாதீங்க. அது சிம்பிள், அந்த சாப்டர் அந்த டாபிக் பண்ணும்போது அங்கேயே ஒரு மார்க்கிங் மாதிரி பண்ணிக்கோங்க. அண்ட் நெக்ஸ்ட் வெரி இம்பார்ட்டன்ட்லி, ஓன்லி பிராக்டிஸ் லாஸ்ட் 10 years PYQs. அதுக்கு மேல போகாதீங்க. மேக்ஸிமம் 10 to 13 years அவ்வளவுதான். ஸோ நீட்டுக்கு முன்னாடி இருக்கிற PYQs எல்லாம் பிராக்டிஸ் பண்ண தேவையில்லை. மேக்ஸிமம் லாஸ்ட் 10 years PYQs போதும். அண்ட் கைஸ் ப்ரீவியஸ் இயர் கான்செப்ட்ஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க. இன்னொன்னு என்னன்னா, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் எக்ஸாக்ட்லி அப்படியே வராது, கொஞ்சம் ட்விஸ்ட் பண்ணி அப்படி கொடுப்பாங்க. ஆனா நிறைய கான்செப்ட் எது ரிப்பீட் ஆயிடுச்சு. ஃபார் எக்ஸாம்பிள் லாக் ஓப்பரான் கான்செப்ட் நிறைய வாட்டி ரிப்பீட் ஆயிடுச்சு. அந்த லாக் ஓப்பரான் கான்செப்ட் நல்லா படிங்க. ஸோ ரிமெம்பர் ரிப்பீட்டட் கான்செப்ட்ஸ் ரேதர் தேன் ரிப்பீட்டட் கொஸ்டின்ஸ். ஸோ நெக்ஸ்ட் அண்ட் ஃபோர்மோஸ்ட், டயக்ராம்ல ஹிடன் டேர்ம்ஸ் ஹிடன் கான்செப்ட்ஸ் இருக்கும், அது கண்டிப்பா பார்த்துக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் acetylcholine plus oxaloacetic acid gives rise to citrate. ஆனா டயக்ராம்ல acetyl-CoA plus water condensed with oxaloacetic acid that gives the citrate அந்த மாதிரி இருக்கும். அதுவும் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஹேக்கன்ஸ்லாட்ஸ் பாத்வே பார்த்துட்டீங்கன்னா C4 acid, C3 acid. C4 ஆசிட்னா மேலிக் ஆசிட், ஆஸ்பாரிட்டிக் ஆசிட். C3 ஆசிட்னா பைருவிக் ஆசிட், 3 கார்பன் காம்பவுண்ட். இந்த மாதிரி ஹிடன் திங்ஸ் நிறையவே இருக்கும் டயக்ராம்ல, அது பார்த்துக்கோங்க. And guys, next, tables, diagrams, graphs, description, summary, everything is important. See one thing, ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்றேன் நான். செல் த யூனிட் ஆஃப் லைஃப் நீங்க பார்த்து செல் சைக்கிள் அண்ட் செல் டிவிஷன் பார்த்துட்டீங்கன்னா G1 ஃபேஸ்ல இந்த மைட்டோகாண்ட்ரியா குளோரோபிளாஸ்ட் டிவைட் ஆகும்னு சொல்லி சம்மரியில கொடுத்துருக்காங்க. ஆனா எந்த கண்டென்ட்லயும் இல்ல, அது சம்மரியில ஒரு ஆடட் பாயிண்டா கொடுத்துருக்காங்க. அந்த மாதிரி சம்மரியில சில இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் இருக்கும் which is not there in the main topic. So don't feel that summary is something, அது வந்து இதுல இருக்கிறது தானே இதுல இருக்கும், நான் ஏன் திருப்பி சம்மரி படிக்கணும்னு சொல்லி. கண்டிப்பா சம்மரியே படிங்க, 2-3 பாயிண்ட் உங்களுக்கு நியூவா ஆடடா இருக்கும் அதுல. And guys, don't forget, remember these key terms also. But, if, because, hence, therefore, இதெல்லாம் வந்து மல்டிபிள் ஸ்டேட்மெண்ட் பேஸ்ட் கொஸ்டின்ஸ், 2 ஸ்டேட்மெண்ட் கொஸ்டின்ஸ், அசர்ஷன் ரீசனிங் கொஸ்டின்ஸ், அதெல்லாம் இந்த மாதிரி கீவேர்ட்ஸ் தான் நிறைய சர்ச் பண்ணுவாங்க. இதுக்கேற்ற மாதிரி தான் உங்களுக்கு அசர்ஷன் ரீசனிங், இந்த பெரிய மல்டிபிள் கொஸ்டின்ஸ் எல்லாம், மல்டிபிள் ஸ்டேட்மெண்ட் பேஸ்ட் கொஸ்டின்ஸ் எல்லாம் கொடுக்கறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. இதுக்கு இந்த கீவேர்ட்ஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அண்ட் எக்ஸ்க்ளூசிவ்லி ஆல் எக்ஸெப்ட், இது ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த கீவேர்ட்ஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா இதுல வந்து நிறைய ட்ரூ ஆர் ஃபால்ஸ், அதுக்கப்புறம் எக்ஸெப்ட், ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டு எக்ஸெப்ட் தருவாங்க. சிங்கிள் ஆப்ஜெக்டிவ் எம்சிக்யூஸுக்கு கூட கொடுப்பாங்க இது. So guys, finally one very important thing, this may be not important to you but it is always very important. Keep your NCERT neat and wrapped. ரொம்ப நீட்டா வச்சுக்கோங்க. ஏன்னா உங்க கூட ஒரு மெமரியா இருக்க போகுது இது. நிறைய பேர் வந்து இந்த NCERTs யாருக்கும் கொடுக்க மாட்டாங்க, ஏன்னா ரொம்ப கஷ்டப்பட்டு எழுதுவாங்க.
ஸோ நிறைய பேர் வந்து அவங்க ஜூனியர்ஸ்க்கெல்லாம் கொடுப்பாங்க. ஆனா பிகாஸ் இட்ஸ் a மெமரி புக் டு யூ. நீங்க இது கஷ்டப்பட்டு படிச்சாதான் உங்களுக்கு டாக்டர் சீட் வருது. ஆனா டாக்டர் மெடிக்கல் காலேஜ்க்கு என்ட்ரிக்கு வர ஒரு புக்கு மாதிரி இது. அதனால கொஞ்சம் உங்கள்கிட்ட ஒரு 2 இயர்ஸ் 3 இயர்ஸ் இந்த புக் உங்க கையில இருக்கணும். ரொம்ப ரொம்ப வேல்யூபிள். ஸோ அதனால ரொம்ப நீட்டா கிளீனா ஒரு wrap பண்ணி வச்சுக்கோங்க. மேபி நிறைய பேருக்கு இது இம்பார்ட்டன்ட் கிடையாது. ஆனா இதுதான் இம்பார்ட்டன்ட். ஃபர்ஸ்ட் யூ ஹேவ் டு கீப் யுவர் புக் wrapped and neat. தென் only நம்ம முதல்ல படிப்புக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்கணும். அதுக்கப்புறம் தான் படிப்பு நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்கா ரெஸ்பெக்ட் தரும். So, and guys, if you have any doubts, please put in the comment box. We are always there to answer you. And please subscribe to Vedantu Neat Vetri. If you have any doubts, we are always there. நாங்க கமெண்ட் செக்ஷன்ல நீங்க எந்த கொஸ்டின் போட்டாலும் நாங்க ஆன்சர் கொடுக்குறோம். ஆனா அதுக்காக நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எங்க நோட்டிபிகேஷன்ஸ் எல்லாம் உங்களுக்கு வரும். ரெகுலரா உங்களுக்கு நிறைய இம்பார்ட்டன்ட் திங்ஸ், நிறைய கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா டிஃப்ரெண்டா சொல்லி தரோம். ஸோ உங்க சங்கீதா மேம், மாஸ்டர் டீச்சர் வேதாந்து. பாய்.